காலை வணக்கம். என்னோட பேரு ரேகா செல்வன். இன்றைய தினம் ஏப்ரல் 4ஆம் தேதி 2025. கிட்டத்தட்ட 10:45 நேரம் காலையில. இந்த கதைக்கு பேரு முயல்குட்டி. ஒரு முயல்குட்டி இருந்துச்சான். அது எல்லா முயல்குட்டி மாதிரியும் தான் இருந்துச்சான் பாக்கறதுக்கு. எல்லா முயல்குட்டி மாதிரிதான் ஓடிச்சான், விளையாடிச்சான், குதிச்சு விளையாடிச்சான், ஒளிஞ்சு விளையாடிச்சான், சாப்பிட்டுச்சு, எல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு, சந்தோஷமாவும் இருந்துச்சான். ஆனா கொஞ்ச நாள் ஆனப்புறம் மத்த முயல்குட்டிலாம் தினந்தனிக்கும் எழுந்து என்ன பண்ணுச்சோ அதே பண்ணுச்சான். ஆனா இந்த முயல்குட்டிக்கு மட்டும் ஏன் நம்ம இதே பண்றோம் தினந்தனிக்கும் அப்படின்னு தோணுச்சான். இதை தவிர ஒரு எதுவுமே இல்லையா வாழ்க்கையில அப்படின்னு அதுக்கு ஒரு சிந்தனை வந்துதான் மனசுல. அப்ப போய் அது மத்த முயல்கிட்ட கேட்டுச்சான். சரி, நீ சாப்பிட்ட, விளையாடின, ஒளிஞ்சு விளையாண்டோம், வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டுச்சான். மத்த முயல்குட்டி எல்லாம் ஒண்ணு புரியாமலாம் முழிச்சாங்களாம். ஏன், எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு, நான் பண்றதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம முயல்குட்டி நம்ம இதுதான் பண்ணணும், இதுக்கு மேல நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சான் மத்த முயல்குட்டி. இந்த முயல்குட்டி அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். சோ அடுத்த நாள்ல இருந்து திருப்பியும் அது என்ன பண்ணுதோ அதே பண்ணுச்சான். கொஞ்ச நாளைக்கு பண்ணுச்சான். ஆனா இந்த முயல்குட்டிக்கு சந்தோஷமா இருக்க முடியலையா. அதுக்கு ஒண்ணும் புரியல. எல்லா முயல்குட்டியும் இதுதான் பண்ணுது, எல்லா முயல்குட்டியும் சந்தோஷமா இருக்காங்க, என்னால ஏன் இப்படி இருக்க முடியல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு அந்த முயல்குட்டி. இந்த முயல்குட்டிக்கு நிறைய கேள்விகள் வந்துருச்சு மனசுல. சோ அந்த கேள்விக்கெல்லாம் பதில் வேணும் அப்படின்னு முடிவு எடுத்துச்சான். அது ஊர்ல இருக்கிற ரொம்ப அறிவாளியான, எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு முயல் கிட்ட போய் எல்லா கேள்வியும் கேட்டுச்சான். அந்த முயல்குட்டி எனக்கு எந்த பதிலும் இல்லைன்னு சொல்லிருச்சான். இந்த முயல்குட்டி எல்லா கேள்விகளையும் வச்சுட்டு யோசிச்சுட்டு இருந்தது, யார்கிட்ட போறது, எங்க போறது அப்படின்ட்டு. அப்ப திடீர்னு அதுக்கு மனசுல ஒரு சிந்தனை தோணுச்சு. சரி, இந்த ஊர்ல யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு போச்சான். யார்கிட்டயும் சொல்லாமல ராவோட ராவா இருட்டிலேயே ஓடி போச்சான். போயிட்டு பக்கத்து ஊருக்கு போச்சான். பக்கத்து ஊர்ல போய் தேடி தேடி பார்த்துச்சான். அந்த ஊர்லயும் எல்லா முயல்குட்டியும் இவங்க என்ன பண்றாங்களோ, இந்த ஊர்ல என்ன பண்ணாங்களோ அதேதான் பண்ணுச்சான். ஒரு முயல்குட்டி இதை அன்பா கூப்பிட்டு விளையாட சொல்லுச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம முயல்குட்டி விளையாடுச்சு. நண்பர்களும் கிடைச்சாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. ஆனா இந்த முயல்குட்டிக்கு தான் கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கவே இல்லையா. அதனால இந்த முயல்குட்டி அப்பவும் தேடிக்கிட்டே இருந்துச்சான் இந்த கேள்விக்கெல்லாம் பதில. அப்படி இருக்கும் போது ஒரு முயல்கிட்ட சொல்லுச்சான், இந்த மாதிரி எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்வாங்கன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட பக்கத்து முயல்குட்டி, நீ கவலைய விடு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் உனக்கு எல்லா பதிலும் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அதை கேட்ட இந்த முயல்குட்டிக்கு பயங்கர சந்தோஷம். நிஜமாவா சொல்ற அப்படின்னு கேட்டுச்சான். ஆமா, நீ கவலைய விடு அப்படின்னு சொல்லிச்சான். சரி, இந்த முயல்குட்டியும் சந்தோஷமா குதிச்சுக்கிட்டே அடுத்த நாள் புறப்பட்டு போச்சு. போனா அங்க ஒரு வயசான முயல் இருந்துச்சான். அது பாக்குறதுக்கே ரொம்ப அறிவாளியான முயல் மாதிரி இருந்துச்சான். பார்த்தாலே எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்ச மாதிரி இருந்துச்சான். சரின்ட்டு நம்மளோட முயல்குட்டி போய் அதுக்கு முன்னாடி உட்காந்துச்சான். என்ன முயல்குட்டி,
நீ எங்க இருந்து வந்திருக்க, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டுச்சா அந்த வயசான முயல்குட்டி. என் பேரு முன்னா. என்னது, முன்னாவா? ஆமா. சரி, உனக்கு என்ன கேள்வி இருக்கு சொல்லு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லுச்சா அந்த வயசான முயல். அப்ப அந்த முயல் கிட்ட கேட்டுச்சான், முன்னா கேட்டுச்சான், இந்த உலகம்னா என்ன அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த வயசான முயல் யோசிச்சான். இந்த உலகம் ஒண்ணு மாதிரி நிறைய முயல் குட்டிக்கான வீடு. முயல் குட்டிக்கு மட்டும் இல்ல, நிறைய ஜீவன்களுக்கான வீடு இது. எல்லாரும் இங்க பிறக்குங்க, எல்லா ஜீவனும் இங்க பிறக்குறாங்க, கொஞ்ச நாள் உயிர் வாழ்றாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, இன்பம் துன்பம் எல்லாத்தையும் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்த வழியே போயிடுறாங்க, எல்லாரும் இறந்து விடுறாங்க, திருப்பியும் புதுசா வராங்க, வாழ்றாங்க, போறாங்க. இதுதான் இந்த உலகம். இங்க யாரும் கடைசி வரைக்கும் இருந்ததில்ல. பிறப்பு இறப்பு வாழ்க்கை, அவ்வளவுதான். இதுல உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டுச்சான் அந்த வயசான முயல். அதுக்கு அந்த முன்னா முயல் சொல்லிச்சான், எதுக்கு எல்லாரும் பிறக்கணும், எப்படி இறக்க போறதுக்கு எதுக்கு பிறக்கணும் அப்படின்னு கேட்டுச்சான். அந்த கேள்விக்கு வயசான முயல் யோசிச்சான், அதுக்கு பதில் தெரியல. அப்புறம் சொல்லிச்சான் யோசிச்சுட்டு, ஒரே ஒரு தடவை எல்லாரும் பிறந்து வாழ்ந்து இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த உலகம் எப்படி போகும், உலகத்தை செயல்படுத்திட்டு இருக்கணும்னா பிறப்பு இறப்பு இருந்துட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். பட் ஆனா எதுக்காக எதுக்காக அப்படின்னு கேட்டுச்சான். எதுக்காக இந்த உலகம் போயிட்டே இருக்கணும், யாருக்காக அப்படின்னு கேட்டுச்சான் அந்த குட்டி முன்னா முயல். அந்த பெரிய முயல் முழிச்சுச்சான். காரணம் எனக்கு தெரியல, ஆனா இப்படிதான் உலகம், பிறக்கணும், வாழணும், இறக்கணும், திருப்பியும் அது போகும், இதுக்கு எந்த ஒரு பதிலும் இல்ல அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப அந்த முன்னா முயல் கேட்டுச்சான், சரி இப்படிதான் பிறக்கணும் அப்படின்னு யார் விதிச்சாங்க, நான் முயல் குட்டியாதான் பிறக்கணும்னு, எனக்கு எனக்கு நாய்க்குட்டியா இருக்கணும்னு ஆசையா இருக்கு, நான் நாய்க்குட்டிய பார்த்தேன், அது ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அருமையா விளையாடுது, என்னால அது மாதிரி விளையாட முடியல, மனுஷங்களோட என்னால போய் பழக முடியல, எனக்கு நாய்க்குட்டியா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும், யார்கிட்ட போய் கேட்கணும், என்ன முயல் குட்டியா இல்லாமல முயல் குட்டியில இருந்து என்ன நாய்க்குட்டியா மாத்தணும்னா யார்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு கேட்டுச்சா அந்த முன்னா முயல் குட்டி. அந்த வயசான முயல் குட்டிக்கு ஒண்ணுமே புரியலையா. நீ ஏன் இந்த மாதிரி கேள்வி உனக்கு தோணுச்சு அப்படின்னு கேட்டுச்சான் அந்த வயசான முயல். ஏன்னா ஒரு நாள் நான் ஒரு நாய்க்குட்டியை பார்த்தேன், அது மனுஷங்களோட ரொம்ப அழகா விளையாடுது, இது வரைக்கும் நான் வாழ்க்கையில மனுஷங்களோட விளையாண்டதே கிடையாது. அம்மா அப்பா எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனுஷங்களை பார்த்தா ஓடி ஒளிஞ்சுக்கணும், மனுஷங்க வந்து நம்மள புடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படிதான் சொன்னாங்க. ஆனா நாய் கிட்ட கூட ஓடி போகணும்னு சொன்னாங்க. ஆனா நாய் ரொம்ப அழகா விளையாடுது மனுஷங்களோட. எனக்கு அந்த நாய்க்குட்டி பார்த்த உடனே நாயே நாய்க்குட்டியா இருக்கக்கூடாது, அந்த அந்த மாதிரி மனுஷங்களோட விளையாடக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிச்சு அந்த முயல்குட்டி. அதை கேட்ட அந்த வயசான முயல் தகைச்சு போயிடுச்சு. அதை கேட்ட அந்த வயசான முயலுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இவ்வளோ அதோட வாழ்க்கையில அதோட வாழ்க்கையில பல விஷயங்களை பார்த்திருக்கு, ஆனா இந்த மாதிரி ஒரு முயல் குட்டி பார்த்ததும் இல்ல, இந்த மாதிரி ஒரு குட்டி முயல் குட்டி நாய்க்குட்டியா இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து கேட்டதும் இல்ல. அதனால அந்த பெரிய முயல் குட்டி அந்த குட்டி முன்னா முயல் குட்டிய பார்த்துட்டே இருந்துச்சான். அதுக்கு சிரிப்பாவும் வந்துச்சான். முதல் தடவையா அந்த பெரிய முயலுக்கு பதில் இல்லையா,
பதில் சொல்ல தெரியலையே. அதனால சொல்றேன், முன்னா இந்த மாதிரி கேள்வி யாரு எந்த முயலும் என்கிட்ட வந்து இது வரைக்கும் கேட்டதே இல்லை என்னோட வாழ்க்கையில. எனக்கு வயசு 86 ஆகுது. ஆனா இது வரைக்கும் ஒரு முயல் கூட இப்படி வந்து என்கிட்ட கேட்டதே இல்லை. ஆனா ஒரு 2 வயசு குழந்தை வந்து இப்படி என்ன கேட்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா உன்னோட கேள்வி நியாயமானதுதான், உன்னோட கோரிக்கையும் நியாயமானதுதான். ஆமா, நாய்க்குட்டி மனுஷங்களோட சந்தோஷமா தான் இருக்கு. அதுவும் மிருகம்தான். ஆனாலும் அது மனுஷங்களோட சந்தோஷமா தான் இருக்குது. நம்ம அதே மனுஷங்கள்ட்ட இருந்துதான் ஓடி ஒளிஞ்சு வாழ்றோம். இதுக்கெல்லாம் விளக்கங்கள் இல்லை. இதற்கெல்லாம் ஒரே ஒரு பதில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இயற்கை விதி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த இயற்கை யார் எழுதுனது, இந்த மாதிரி விதி யார் எழுதுனதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிச்சான் அந்த வயசான முயல். அப்ப முன்னா முயல் அந்த வயசான முயல்குட்டி சொல்லிச்சான், இயற்கை இயற்கை சொல்றேன், இந்த இயற்கை யாரு பண்ணாங்க, ஏன் இவ்வளவு விதிகள் இருக்கு, இந்த விதிகளை மாத்தி அமைக்க முடியாதா, யார்கிட்ட போய் கேட்கணும், நானு இயற்கை எங்க இருக்கு எனக்கு சொல்லுங்க, நான் போய் இயற்கை கிட்ட கேள்வி எல்லாம் கேக்குறேன், இந்த மாதிரி விதியெல்லாம் மாத்தி அமைக்க சொல்றேன், எனக்கு ஏத்த மாதிரி அமைச்சு தர சொல்றேன் அப்படின்னு சொல்லிச்ச முன்னா. அதை கேட்ட வயசான முயல் சிரிச்சுதான், இயற்கை என்னன்னு யாருக்குமே நிஜமாவே தெரியாது குழந்தை, அது இல்லாம விதியில மாத்தி அமைக்கவும் முடியாதான் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த வயசான முயல். அது கேட்ட உடனே அந்த முன்னா முயலுக்கு அழுகியா வந்துருச்சான், ஓன்னு அழ ஆரம்பிச்சிருச்சான். எனக்கு நாய்க்குட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக ஆரம்பிச்சிருச்சான். அப்ப அந்த வயசான முயல்குட்டி அதை அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி அதுக்கு சில பல பழம் எல்லாம் கொடுத்து அதுக்கு மனசு சந்தோஷப்படுத்தி மத்த முயல்குட்டியோட விளையாட வச்சுச்சான். முன்னா முயல்குட்டி கொஞ்ச நேரம் எல்லா கேள்வியும் மறந்துட்டு குழந்தையா விளையாடிச்சான். ஆனா வயசான முயல்குட்டிக்குதான் மனதுல ஒரே குழப்பமாயிடுச்சான். சே, ஒரு சின்ன முயல்குட்டியோட கேள்வியில் கூட பதில் சொல்ல முடியலையே, அந்த பிஞ்சு மனசு கஷ்டப்படுது, நம்மளால எதுவும் பண்ண முடியலையா அப்படின்ட்டு அந்த வயசான முயலுக்கு வந்து ஒரே தூக்கமே வரலையா. அன்னைக்கு இரவு முழுக்க யோசிச்சுட்டே இருந்துதான். இந்த கேள்வி எல்லாம் நமக்கு தோணுனதே இல்லை. ஆனா இதுக்கு பதில் யார்கிட்ட கிடைக்கும், அப்படி யார்கிட்ட நம்ம இந்த முயல்குட்டிய உதவி செய்யலாமா, எப்படி பண்ண முடியும், அதுக்கான வழி தெரியலையே அப்படின்னு யோசிச்சு திகச்சுதான். அடுத்த நாள் காலையில அந்த முயல்குட்டி எழுந்துதான். முன்னா முயல்குட்டி அம்மா அப்பா ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம முயல்குட்டிக்கு. அதனால மத்த எல்லா முயல்குட்டிக்கும் நான் கிளம்புறேன் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விடை பெற்று சென்றுச்சான். வீட்டுக்கு வந்தோடனே அம்மா அப்பா முயல்குட்டி ஒரே அழுகையாம். எங்களெல்லாம் விட்டுட்டு நீ எங்க போன அப்படின்னு அம்மா ஒரே அழுக. நீ வாழுன்னு தெரியும், ஆனா அதுக்காக இப்படி எங்களெல்லாம் விட்டுட்டு மத்த ஊருக்கா போவ அப்படின்னு அம்மா ரொம்ப அழ ஆரம்பிச்சிருச்சு. முன்னா முயலுக்கும் அழுகை வந்துச்சான். என்ன மன்னிச்சிரு அம்மா, நான் விளையாட்டுத்தனமா போயிட்டேன், இனிமே நான் போக மாட்டேன், உன்கிட்ட சொல்லாமல அப்படின்னு சொல்லிச்சேன் முன்னா முயல். அம்மா முயல் அழுகையெல்லாம் நிறுத்திட்டு நிறைய சாப்பாடு கொடுத்துச்சான். முன்னா முயல் எப்பயும் போல அதோட நண்பர்களோட சந்தோஷமா விளையாடிச்சான். இப்படியே சில பல மாசங்கள் போனதான். ஒரு 6 மாதம் நிம்மதியா தான் இருந்தது, சந்தோஷமா தான் இருந்தது நம்ம முன்னா முயல்குட்டி. ஒரு 7வது மாதம் வந்தபோது திரும்பவும் குழப்பங்கள் கேள்விகள் வர ஆரம்பிச்சது. முன்னா முயல்குட்டி எவ்வளவோ அதெல்லாம் விட்டு உதறி
நேர் ரோட்ல போகாத, நேரான வழியில போகதான் முயற்சி பண்ணுதோம். ஆனா அந்த கேள்விகள் நம்ம முன்னாமையில ரொம்ப தொல்லை பண்ணுச்சான். ஒரு ஒரு அளவுக்கு மேல நம்ம முன்னாமையிலால முடியல. சரி, நமக்கு நமக்கு சில கேள்விகள் இருக்கு. அதுக்கான பதில் தெரியாத வரைக்கும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. மத்த முயல் குட்டி எல்லாம் சந்தோஷமா இருக்குன்றதுனால நம்மளும் அதையே ஏத்துட்டு இருக்க முடியல. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் முயல் குட்டி தான் மேலதான் தப்புன்னு நினைச்சு ரொம்ப வருந்துச்சான். ஆனா இப்ப அதுக்கு தெரிஞ்சிருச்சான், மத்த முயல் குட்டியை விட நம்ம கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும், அதனால ஒரு தப்பும் இல்ல அப்படிங்கறது முயல் குட்டிக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ நம்மள கஷ்டப்படுத்தக்கூடாது. நமக்கு என்ன வேணும் அத நம்ம கஷ்டப்பட்டு தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க வேண்டியதுதான் அப்படிங்கறத இந்த சின்ன முன்னா முயல் குட்டி கத்துக்கிச்சான். 2 வயசுலயே அதுக்கு அவ்வளோ அறிவு கத்துக்கிச்சான். கத்துட்டு இந்த தடவை அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு போவோம் அப்படின்னு முடிவு பண்ணிச்சான். அதுக்கு முன்னாடி இந்த எல்லா கேள்விகளுக்காலும் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு தொடர் எல்லா கேள்விகளும் ஆரம்பமான ஒரு முதல் கேள்வி தோன்றி இடத்துக்கு போவோம் அப்படின்னு முடிவு பண்ணிச்சான். சரின்னு பக்கத்துல இருக்கிற ஒரு விளையாட்டரங்கம், அத பார்க்குன்னு சொல்லுவாங்க, அங்க போச்சான். அங்கதான் அது முதல்ல அந்த நாய்க்குட்டி பார்த்துச்சான் அந்த மனுஷங்களோட. சரி, கேள்விகள் ஆரம்பிச்ச இடமே இதுதான், நம்ம அங்கேயே போவோம், அங்க ஏதாவது பதில் கிடைக்குதா அப்படின்னு நினைச்சுச்சான் முன்ன. சரின்னு போச்சு. அது போன நேரம் மதிய நேரம். நாய்க்குட்டி அவ்வளவு வரல, மனுஷங்களையும் காணோம். நாய்க்குட்டி எப்பயும் தனியா வரல அப்படிங்கறத பார்த்து முயல் கண்டுபிடிச்சிருச்சு, நாய்க்குட்டி எப்பயும் மனுஷங்களோட தான் வருது அப்படின்னு புரிஞ்சுச்சு. மதிய வேலைன்றனால அவ்வளவா மனுஷங்களும் இல்ல. சரி, நம்ம முயல் குட்டி வீடு வந்துருச்சு. வெயிலே நிறைய நேரம் விளையாண்டனால முயல் குட்டிக்கு ஒரே மயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு முயல் குட்டி தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அருமையா படுத்து தூங்கிச்சு. சாயங்காலம் ஆன உடனே, நீ நண்பர்களோட போய் விளையாட போறியா அப்படின்னு கேட்டுச்சு அம்மா முயல் குட்டி. இல்ல அம்மா, எனக்கு தோணல அப்படின்னு சொல்லிச்சு நம்ம முயல் குட்டி. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம முயல் எழுந்துச்சான். திரும்பவும் அந்த விளையாட்டரங்கம் போச்சான். சரி, அங்கதான் மனுஷங்க நிறைய வராங்க, சாயங்காலம் நேரம் போய் பார்ப்போம் அப்படின்னு போச்சான். ஒரு 6 மணி அளவுக்கு போய் பார்த்துச்சான். என்ன ஆச்சரியம், எக்கச்சக்க மனுஷங்க வந்துட்டாங்களே, கூடவே நிறைய நாய்க்குட்டியும் வந்திருக்கு. விதவிதமான நாய்க்குட்டி, குட்டி குட்டி நாய்க்குட்டி, பெரிய நாய்க்குட்டி, எல்லாம் புசு புசுன்னு அழகா இருக்கே பாக்குறதுக்கு. நிறைய முடியோட வேற இருக்கு. சுருட்ட முடி வச்சு இவ்வளவு அழகா இருக்கு நாய்க்குட்டி, கண்ணு பாரு. அதுக்கப்புறம் முடியே இல்லாம மொட்டையாவும் ஒரு நாய்க்குட்டி. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு முயல் குட்டிக்கு ரொம்ப ஆச்சரியம் அடிச்சான். மனுஷங்க ஏன் இந்த நாய்க்குட்டிய கட்டி வச்சு கூட்டு போறாங்க, கட்டலன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி வந்துச்சான். சில மனுஷங்க நாய்க்குட்டி தூக்கிட்டு போறாங்க, சில மனுஷங்க நாய்க்குட்டி நடத்தி கூட்டிட்டு போறாங்க. அந்த நாய்க்குட்டி எல்லாம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு பார்த்து நினைச்சுக்கிச்சான் நம்மளோட முயல் குட்டி.